என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டி கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். திருவள்ளூர் வாக்காளர் பெருமக்களுக்கு இதயம் கனிந்த அன்பான வணக்கங்கள். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் நிற்கின்ற அன்பு தம்பி பொன் பாலகணபதிக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன். ஏற்கனவே அங்கு காங்கிரசுக்கு நீங்கள் போட்ட ஓட்டு உங்களுக்கு அவர்கள் வேட்டு வைத்த நிலைமைதான் இதுவரை நடந்திருக்கிறது. எனவே ஒருங்கிணைந்த இந்தியா, ஒருங்கிணைந்த தமிழகம், இரண்டும் சேர்ந்த வளர்ச்சி, இதற்கான நம்முடைய முயற்சி இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரைக்கு நீங்கள் போடுகின்ற ஓட்டினுடைய வளர்ச்சி. ஆகவே இந்த முறை திருவள்ளூர் வாக்காளர் பெருமக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் என் அன்பு தம்பி பொன் பாலகணபதிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து திருவள்ளூரை தமிழ்நாட்டின் முதல் மாவட்டமாக, முதல் இடமாக அமைக்க நீங்கள் உதவ வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வடசென்னை வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பான இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு தம்பி பார் அசோசியேஷனுடைய தமிழ்நாட்டின் தலைவராக மிகச்சிறப்பான பணியாற்றி தன்னுடைய திறமையை வெளிக்காட்டிய பால் கனகராஜ் பாஜகவினுடைய சார்பிலே தாமரை சின்னத்தில் நிற்கிறார். அவருக்கு வாக்களியுங்கள். அதன் மூலமாக வடசென்னையை தமிழ்நாட்டின் முதல் பாராளுமன்ற வளர்ச்சி பெற்ற தொகுதியாக மாற்றுவதற்கு நீங்கள் வாய்ப்பு தாருங்கள். எதிரணியிலே நிற்பவர்கள் மழை காலத்தில் கூட வீட்டை விட்டு வெளியே வராமல், தரையில் நடக்காமல், காரிலேயே போகக்கூடியவர்கள், வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் செய்பவர்கள், இவர்களை எல்லாம் ஒழித்து கட்டி நம்முடைய குடும்பம், மோடியின் குடும்பம், தேசத்தின் குடும்பம் நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் பால் கனகராஜுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பான வணக்கங்கள், இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். என் அன்பு தம்பி வளர்ச்சி நாயகன், எழுச்சியினுடைய பிதாமகன், வேகத்தினுடைய எடுத்துக்காட்டு, இளைஞன் தளபதி வினோஜ் செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். மழை காலத்திலே அங்கே பாலுக்காக இயங்கிய குழந்தைகளுக்கு கூட பால் தர முடியாமல் ஏமாற்றியவர்கள் மறுபடியும் உங்களிடம் வாக்கு கேட்டு வருகிறார்கள். இந்த துரதிர்ஷ்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இயல்பாகவே திறமை படைத்த, வேகம் படைத்த அன்பு தம்பி வினோஜ் செல்லும் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். மத்திய சென்னை மாநிலத்தின் முதல் வளர்ச்சி பெற்ற பெரும் இடமாக, பெரும் தொகுதியாக மாற்றுவதற்கு உங்களுடைய பலத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, வாக்கை பயன்படுத்தி தாமரைக்கு வாக்களியுங்கள். நன்றி. தமிழே இசை, தமிழுக்கு மீண்டும் ஒரு இசை, அவர்கள்தான் தமிழிசை. பெயரிலே மட்டுமல்ல, செயலிலேயும் அவர் இசைவானவர்கள். நீங்கள் விரும்புகின்ற, நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை செயல்களையும் உங்களுக்கு இசைவாக செய்து தென் சென்னையை தமிழ்நாட்டின் முதல் பாராளுமன்ற தொகுதியாக, வெற்றி பெற்ற தொகுதியாக, வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்றக்கூடியவர். அனுபவம் பெற்றவர், ஆளுநராக இருந்தவர்கள், நம்முடைய இதயத்தை ஆண்டு கொண்டிருப்பவர். தமிழிசைக்கு வாக்களியுங்கள், தாமரைக்கு வாக்களியுங்கள். குடும்ப வாரிசு அரசியலை ஒழிப்பதற்கு தாமரை மட்டுமே உங்களுக்கு உதவி செய்யும். எனவே நடந்தாலே கால் சுளுக்குபவர்கள், அவர்களுடைய செயல்களாலே நம் இதயத்தை சுளுக்க வைத்தவர்கள், அவர்களுக்கு வாக்கு வேண்டாம். நம்முடைய வாக்கு வலுவானது, பலமானது. எனவே தாமரைக்கு வாக்களியுங்கள். தென் சென்னையை தமிழ் இசையிடம் ஒப்படைத்து நம் இதயத்தினுடைய அத்தனை இசையையும், இசைவுகளுக்கும் அவர் ஏற்றவராக நடந்து கொள்வார். அதற்காக தாமரைக்கு வாக்களிக்க அன்போடு வேண்டுகிறேன். கல்வி கடல், காவியத்தென்றல், ஏராளமான ஏழைகளுக்கு உதவுகின்ற உத்தமன் வள்ளல் ஏசி சண்முகம் வேலூரிலே நிற்கிறார். சென்ற முறை மிகுந்த எதிர்பார்ப்போடு வெற்றி பெறுவோம் என்று நினைத்தவர் குறைந்த வாக்குகளிலே அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தார். இம்முறை பெரிய அளவிலே அவருக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர் பதவி, பட்டம், புகழை நாடி வரவில்லை. மக்களுக்கான
சேவை, செயல், முன்னேற்றம் இவைகளுக்காக போட்டியிடுகிறார். வேலூர் பாராளுமன்றத்துக்கு தாமரை சின்னத்திலே செயல்திறன் மிக்க சிறந்த தேசியவாதி ஏசி சண்முகம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள் மற்றும் எப்போதுமே விவாத மேடைகளிலே வெற்றி வாகை சூடி எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட வைக்கின்ற அன்பு தம்பி அசுவத்தாமன், அது வாதத்தில் மட்டுமல்ல செயல்பாடுகளிலும் முன்னணியில் இருக்கின்ற அன்பு தம்பி திருவண்ணாமலைக்கு மக்கள் பிரதிநிதியாக அவரை நாம் தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னால், திருவண்ணாமலை உலகத்தின் மிகப்பெரிய பீடமான அண்ணாமலையாருடைய பீடம் என்று ஆன்மீகத்திலே சொல்வதோடு மட்டுமல்லாமல் அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய பீடமாக வரும். அன்பு தம்பி அசுவத்தாமனுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து திருவண்ணாமலை அரசியலிலும் முதன்மை இடம் பெறுவதற்கு நீங்கள் வழிவிட வேண்டும், உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு தம்பி ஏபி முருகானந்தம் வாய் பேசாதவர், ஆனால் வாய்மையோடு இருப்பவர், செயல்திறன் மிக்கவர், மிகுந்த வேகமாக ஆனால் யாருடைய எண்ணங்களையும் மனதையும் புண்படுத்தாமல் வெற்றி வாகை சூடி காண்பித்தவர். திருப்பூருக்கு கிடைத்த வரப்பிரசாதம். திருப்பூர் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரதிநிதி எந்த காலத்திலும் கிடைக்க மாட்டார் என்று நிரூபிக்க போகிற வகையிலே செயல்பட்டவர். அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். பாரதிய ஜனதா கட்சி வாக்களியுங்கள். நரேந்திர மோடியினுடைய அன்பு தம்பி ஏபி முருகானந்தத்துக்கு வாக்களியுங்கள். பொது உடைமை என்கின்ற பெயரிலே பொதுமக்களின் உடைமையை தன்னுடைய உடைமையாக மாற்றியவர்கள் தொடர்ந்து கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தக்கூடாது, கூச்சம் இல்லாமல் மறுபடியும் நிற்கிறார்கள். எந்த சாதனையும் செய்யாமல் அவர்களை ஓட ஓட விரட்டுங்கள். ஒரு காலத்தில் மக்களுடைய வளர்ச்சியினுடைய ஆதாரமாக இருந்த திருப்பூர் இப்போது எங்கோயே பின்னாலே தள்ளி நிற்கிறது. மறுபடியும் அதை முன்னுக்கு கொண்டு வருவோம். அதை இந்தியாவின் முதல் நகரமாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கிற நரேந்திர மோடிக்கு இந்த நகரை மீண்டும் எடுத்து சென்று முதன்மை நகராக மாற்றுவோம். அதற்கு அன்பு தம்பி முருகானந்துக்கு வாக்களிப்போம், தாமரைக்கு என்று உங்களிடம் அன்பாக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். அரசியலிலே பழுத்த பழம், ஏற்கனவே எத்தனையோ பாதைகளை கடந்து வந்தவர், தமிழ்நாட்டின் அரசியலை கரைத்து குடித்தவர், இப்போது தேசிய அரசியலுக்கு தாமரைக்கு காவிக்கு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிற அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து நாமக்கல் பாராளுமன்றத்துக்கு அவரை வெற்றி பெறச் செய்வோம். மிகுந்த அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, நாமக்கல்லை முதல் இடத்துக்கு கொண்டு செல்வார். கோழிப்பண்ணைக்கு மட்டுமே பெயர் பெற்ற, லாரிகளுக்கு மட்டுமே பெயர் பெற்ற நாமக்கல்லை இன்னும் பல துறைகளிலே முன்னுக்கு கொண்டு வருவார். அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த அண்ணன் KPR அவர்களை தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்து நாமக்கல்லை முன்னுக்கு கொண்டு வருவோம், தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வருவோம். அதற்கு தாமரைக்கு வாக்களிங்கள் என மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் எல் முருகன் தன்னுடைய செயலாலே, கல்வியாலே, படிப்பாலே, இப்போது நரேந்திர மோடி தந்திருக்கின்ற மத்திய அமைச்சரவையினுடைய பொறுப்பாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியும் சாதனைகளையும் தந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு பக்கபலமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உற்ற துணையாக செயல்பட்டு வருகிறார். நிரூபிக்கப்பட்ட வெற்றியாளர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து நீலகிரியை தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் ஒரு மாவட்டமாக மாற்றுவோம். தங்களுடைய சொந்த குடும்ப சொத்தாக மட்டும் வைத்துக் கொண்டு குளிர்ச்சியை அனுபவிப்பதற்காக மட்டுமே அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய கண்களிலே இருந்து நீலகிரியை வெளிக்கொண்டு வந்து நாம் மக்களினுடைய பிரதிநிதியாக நீலகிரியை மாற்றுவோம். நீலகிரியினுடைய குளிர்ச்சி தமிழகம் முழுவதும் பரவுவதற்காக தாமரை சின்னத்திலே வாக்களித்து நீலகிரியை பொதுமக்களோடு ஐக்கியப்படுத்துவோம், வளர்ச்சியின் உச்சகட்டத்துக்கு கொண்டு செல்வோம். டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிஞ்சி பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்குமாம்.
அண்ணாமலை போன்ற இளைய தளபதிகள் 12 ஆண்டுகள் அல்ல, 50-60 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வருவார்கள், பூப்பார்கள், தமிழ்நாட்டு மக்களை மலரச் செய்வார்கள். அந்த வகையிலே நீண்ட நெடிய நாடுக்கு பிறகு 1967 பேசப்பட்ட பல புரட்சி தலைவர்கள் எம்ஜிஆருக்கு பின்னாலே, ஜெயலலிதாவுக்கு பின்னாலே ஒரு பெரிய மாபெரும் தலைவர் தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறார், இளைய தளபதியாக இருந்தால் கூட. அப்படிப்பட்ட காண கிடைக்காத தங்கமான அந்த இளைய தளபதி அண்ணாமலையை நாம் சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது. பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம், அங்கே மிக முக்கியமான மந்திரியாக மாற்றுவோம், அதன் மூலமாக தமிழகத்துக்கு வளங்களை கொண்டு வந்து பெருக்குவோம் என்கின்ற இந்த எண்ணத்திற்காக, நம்முடைய சுயநலத்திற்காக, கோவையினுடைய உச்சகட்ட வளர்ச்சிக்காக அண்ணாமலைக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். மோடியினுடைய வலதுகரமாக இருக்கின்ற இளைய தளபதி அண்ணாமலையை வெற்றி பெற செய்வதன் மூலமாக மோடியிடமிருந்து நாம் பல நன்மைகளை தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். கோயம்புத்தூர் குறிப்பாக இயல்பாக சொந்தமாக சொந்த காலிலே சுயம்புவாக வளர்ந்தால் கூட அரசாங்கத்தின் வளர்ச்சிகள் அதனிடம் வந்து சேருவதற்கு அண்ணாமலை பாலமாக இருப்பார். அதற்காக தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வோம். மத்திய அமைச்சரவையிலே அவரை பங்களிப்பதற்கு நாம் உற்றுதுணையாக இருப்போம். அதன் மூலமாக சுயநலமாகவாவது கோயம்புத்தூருக்காக அவரை தேர்ந்தெடுப்போம். தாமரை சின்னத்தில் வாக்களிக்க உங்களிடம் அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். கல்வியாளர், இளைஞர், அமைதியாக ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்தி காட்டியவர், அமைதியாக நூற்றுக்கணக்கான ஏழை தம்பதிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்தவர், பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் செயல்பாட்டிலே நடத்தி காட்டி பேச்சிலே அமைதி காப்பவர், இளைஞர். பொள்ளாச்சி பாராளுமன்றத்துக்கு கிடைத்த மாபெரும் சொத்து. வசந்தராஜனை தேர்ந்தெடுப்போம், தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம், பொள்ளாச்சியை மாற்றி காண்பிப்போம். தென்னை மரத்துக்கும் விவசாயத்துக்கும் மட்டுமே பெயர் போனத பொள்ளாச்சியை தொழில் நகரமாக மாற்றுவோம். கிராமங்களை தொழிலிலே முன்னணியில் கொண்டு வருவதற்கு உதவி செய்வோம். பெரும் இயற்கை வளங்களை பெற்றிருக்கிற பொள்ளாச்சியை முழுமையாக பயன்படுத்த அரசை நாம் அதற்குள்ளே ஈடுபட வைப்போம். அதற்கு ஒரே வழி வசந்தராஜனை தேர்ந்தெடுப்பதுதான். பொள்ளாச்சி பாராளுமன்றத்துக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வசந்தராஜனை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பொள்ளாச்சியை ஒரு மாபெரும் வளர்ச்சி மிகுந்த பாராளுமன்ற தொகுதியாக மாற்றுவோம் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கரூர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கசடுகள், கபடங்கள், குற்றங்கள், சிறைச்சாலைகள். இப்படி நெகட்டிவ் தாட்ஸாக வந்து கொண்டிருக்கிற கரூரை இயல்பாக பார்த்தோமே என்றால் தொழில் நகரம், பின்னல் ஆடைகளினுடைய ஒரு மிகப்பெரிய நகரம், நூல் நகரம். அந்த நகரத்தை அதற்குண்டான பெயரோடு பார்க்க வேண்டும், அதற்குண்டான வளர்ச்சியோடு பார்க்க வேண்டும். அதற்கு ஒரே வழி பிஜேபியின் செந்தில்நாதன் அன்பு தம்பி, மிகச்சிறந்த செயல்பாட்டாளர், களத்திலே இறங்கி அத்தனை விஷயங்களையும் ஒன்று ஒன்றாக எடுத்து நடத்தி காட்டி முடிப்பவர். அப்படிப்பட்ட இளைஞரை நாம் தேர்ந்தெடுப்போம். கசடுகளையும் கபடங்களையும் அடித்து விரட்டி தூக்கி எறிந்து கரைத்து விடுவோம். செந்தில்நாதனை கரை சேர்த்து அதன் மூலமாக தாமரையை முன்னுக்கு கொண்டு வந்து கரூரையும் முன்னேற்றி காண்பிப்போம். தாமரைக்கு வாக்களிப்போம். தமிழ்நாட்டின் கல்வி வேந்தர் பாரிவேந்தர். பாரிவேந்தர் அந்த பெயருக்கு ஏற்றார் போல் நூற்றுக்கணக்கான நல்ல திட்டங்களை சொந்த முறையிலே மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் செய்து காட்டி நிரூபித்தவர். அரசியலிலே அவர் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், சொத்து. அவரை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அவருக்கு லாபம் அல்ல, அவரை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக பெரம்பலூர் தொகுதிக்கு மீண்டும் ஒரு லாபம். அந்த தொகுதி இன்னும் மேன்மேலும் முன்னேற முடியும், வளர முடியும். அதிலே இப்போது போட்டியிடுபவர்கள் குடும்ப வாரிசுகள். வேறு எந்த பின்புறமும் கிடையாது, செயல்பாடு கிடையாது, மக்களுக்கு நன்மை செய்தவர்கள் கிடையாது, நல்ல பெயர் கிடையாது.
இவையெல்லாம் இல்லாதவர்கள் குடும்ப சொத்தாக பெரம்பலூரை மாற்றுவதற்காக போட்டி போடுகிறார்கள். பெரம்பலூர் பாரிவேந்தரிடம் மீண்டும் ஒப்படைக்கப்படுமானால் அது மேலும் மேலும் பெரிய வளர்ச்சியை பெறும். அதற்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம். பாரிவேந்தருக்கு பெருமை அல்ல, பாரிவேந்தரால் பெரம்பலூருக்கு பெருமை ஏற்படுத்த நாம் உழைப்போம். தாமரைக்கு வாக்களிப்போம். அரசியலில் வெறும் வாய் ஜாலம் மாய் மாலங்கள் மட்டுமே கொண்டு ஒரு மிக பெரும் சமூகத்தை தன் பின்னணியில வைத்திருப்பதாக சொல்லி அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு போலி நபருக்கு எதிராக ஒரு வீராங்கனை போட்டியிடுகிறார் சிதம்பரத்திலே. கார்த்தியாயினி. கார்த்திகேய பெருமாள் எப்படி வேலெடுத்து எதிரியை அழித்தாரோ அதுபோல கார்த்தியாயினி தன்னுடைய தாமரை சின்னம் என்கின்ற மிகப்பெரிய பலத்தின் மூலமாக மாய்மாலமும் வாய்ஜாலமும் மட்டுமே இருந்து நம்முடைய சொந்த சகோதரர்களை முன்னேற்றாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பாடம் புகட்டுவதற்காக சிதம்பரத்திலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு வாக்களிப்பதன் மூலமாக உண்மையான சமூக நீதியை உருவாக்க முடியும், உண்மையான வளர்ச்சியை உருவாக்க முடியும், உண்மையாக ஏழ்மையை அறவே ஒழிக்க முடியும், உண்மையாக கல்வி கண்ணை திறந்து அனைவருக்கும் கல்வி போய் சேருவதற்கு ஏற்பாடு செய்ய முடியும். கார்த்தியாயினிக்கு வாக்களிப்போம். தாமரை சின்னத்தை வெற்றி பெறச் செய்வோம். வாய் ஜாலமும் மாய்மாலமும் கொண்டவர்களை வீழ்த்துவோம். திருவாரூரில் மாபெரும் கூட்டத்தை ஏற்படுத்தி நடத்தி காட்டி அதன் மூலமாக திருவாரூர் எனக்குத்தான் சொந்தம் என்கின்றவர்களை எல்லாம் வயிற்றிலே புலியை கரைத்த அன்பு தம்பி எஜ்ஜிஎம் ரமேஷ் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற இளைஞர். அவருக்கு வாக்களிப்பதன் மூலமாக ஏற்கனவே நாகப்பட்டினம் தன்னுடைய குடும்பத்தின் சொத்து தான் என்று கழகங்களோடு கூட்டணியில் இருந்தவர்களும் நினைத்து கொண்டிருந்த அந்த கனவை தகர்ப்போம், ஒழிப்போம். இது நாகப்பட்டினம் மக்கள் அனைவருடைய சொத்து, இது திராவிடத்தினுடைய சொத்து அல்ல, இது கழகங்களின் சொத்து அல்ல என்பதை நிரூபித்து நாகப்பட்டினத்தை தேசிய நீரோட்டத்தோடு சேர்ப்போம். எஜ்ஜிஎம் ரமேஷுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம். ராஜராஜ சோழனுடைய தலைநகரம் தஞ்சாவூர். தஞ்சை பெரிய கோயில் உலகத்தினுடைய மிகப்பெரிய நினைவாலயம். இப்படிப்பட்ட நகரத்திலே முருகானந்தம் என்கின்ற எங்களுடைய அன்பு தம்பி கருப்பு முருகானந்தம் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார். செயல் திறன் மிக்கவர். கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக காவியை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று நினைத்த காலத்திலே ஒற்றையாளாக நின்று வீரச்சமர் புரிந்து அவர்களை எல்லாம் தவிடுபொடியாக்கிய அன்பு தம்பி கருப்பு முருகானந்தம் இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்திலே தஞ்சையிலே போட்டியிடுகிறார். தஞ்சை எனக்குத்தான் சொந்தம், தஞ்சை மண்ணிலே நான் பிறந்தவன், தஞ்சையை பற்றி புகழாரமெல்லாம் சூட்டி தஞ்சைக்கு எந்த பெருமையும் வளர்ச்சியும் சேர்க்காதவர்கள் மத்தியிலே தஞ்சையை முன்னுக்கு கொண்டு வர துடிக்கின்ற அன்பு தம்பி முருகானந்தம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம். ஏற்கனவே பாராளுமன்ற அனுபவம் பெற்றவர், அதன் மூலமாக மக்களை சந்தித்து பலவிதமான நன்மைகளை செய்தவர். மீண்டும் ஒரு வாய்ப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார் அன்பு சகோதரர் நரசிம்மன் அவர்கள். அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம். கிருஷ்ணகிரி தொகுதியை வளர்ச்சி மிகுந்த ஒரு தொகுதியாக, ஏற்கனவே அது வளர்ச்சி பெற்றிருந்தால் கூட அதை இன்னும் அதிகமான வளர்ச்சிக்கு கொண்டு வருவதற்காக நரசிம்மனுக்கு வாய்ப்பு தருவோம். அனுபவமும் வழிகாட்டுதலும் பெற்ற நரசிம்மன் கிருஷ்ணகிரியை கிருஷ்ணனுடைய கிரியாக உயர்த்தி காட்டுவார். அதற்கு தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் தேவநாதன் யாதவ் அவர்கள் யாதவ குலத்துக்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நன்மைகள் புரிந்தவர். சிவகங்கை தொகுதியிலே போட்டியிடுகிறார். மெட்டா மெராசு கோடீஸ்வரர், உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர், ஊழல்களுடைய மொத்த உருவம், குத்தகைதாரர் என்கின்ற ஒரு குடும்பத்திலிருந்து அவருக்கு எதிரானவர் போட்டியிடுகிறார். சாதாரண சாமானிய தேவநாதன் யாதவை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக இங்கே
மீண்டும் ஒரு வியாபாரம் செய்கின்ற குடும்பம், அரசியலை வியாபாரமாக நினைக்கின்ற குடும்பம், மொத்த வணிகமாக இந்தியாவை நம் பக்கத்து நாட்டுக்கு விற்றுவிட துடிப்பவர்களை எல்லாம் ஒழிப்பதற்கு நமக்கு தேவநாதன் யாதவ் கிடைத்திருக்கிறார். அவருக்கு வாக்களிப்போம், தாமரைக்கு வாக்களிப்போம். சிவகங்கையை குத்தகைதாரராக நினைக்கின்றவர்களை ஒழித்து கட்டுவோம், தோற்கடிப்போம், தாமரையை தேர்ந்தெடுப்போம். வணக்கம். மிகச்சிறந்த பேச்சாளர். வாயிலிருந்து வந்து விழுகின்ற வார்த்தை அத்தனையும் ரத்தினங்கள், அத்தனையும் வைரங்கள், வைடூரியங்கள். அப்படிப்பட்ட சொல் திறன் மிக்கவர், அதோடு செயல்திறனும் மிக்கவர் புரொஃபசர் சீனிவாசன். பாராளுமன்றத்திலே மதுரையினுடைய அத்தனை கோரிக்கைகளையும் எடுத்து வைப்பதிலே முதன்மையாக இருப்பார், முன்னணியிலே இருப்பார். ஏற்கனவே இருந்த பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்றுமே செய்யாமல் ஏன் அமர்ந்திருந்தார்கள் என்று இவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் கேட்கின்ற அளவிலே இவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்படிப்பட்ட பொக்கிஷம் புரொஃபசர் சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து மதுரை பாராளுமன்ற தொகுதியை தாமரை வசம் ஒப்படைப்போம். அதன் மூலமாக அன்னை மீனாட்சியும் தாமரையிலே வெற்றிருக்கிறாள். அவளுக்கு சொந்தமான தாமரை தான் இங்கே வெற்றி பெறும் என்பதை நாம் உறுதி செய்வோம். சீரியல்களிலே மட்டுமல்ல, திரைப்படங்களிலே மட்டுமல்ல, சாதாரண மனித வாழ்க்கையிலும் மக்களுக்கு சேவை செய்கின்ற இயல்பான பரந்த மனப்பான்மை உள்ளவர் சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்கள். அரசியலிலே நுழைந்துதான் பெருமை பெற வேண்டும், அல்லது ஒருவேளை அதன் மூலமாகத்தான் தனக்கு எல்லா வகையிலும் திரைப்படங்களிலே கூட இன்னும் ஆதரவு வேண்டும் என்றெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர். பேரும் புகழும் பெருவாழ்வும் ஏற்கனவே பெற்றிருப்பவர் மக்களுடைய நன்மைக்காக மீண்டும் மக்களை நோக்கி பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறார். மிகச்சிறப்பான அவருடைய கணவர் சரத்குமார் தானே அங்கு நின்றிருக்கலாம். ஆனாலும் கூட குடும்பமே மக்களுடைய சொத்து, குடும்பமே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ராதிகா சரத்குமார் அவர்களை தாமரை சின்னத்திலே அங்கே நிற்க வைத்திருக்கிறார். ராதிகா சரத்குமார் அவர்களை நாம் தேர்ந்தெடுப்போம், தாமரை சின்னத்திலே வாக்களிப்போம், விருதுநகரை மேன்மேலும் இன்னும் உயர்த்துவோம். தென்காசி மக்கள் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போனவர்கள். தென்காசி மக்கள் ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்துக்கும் பெயர் போனவர்கள். சகோதரர் ஜான் பாண்டியனை தாமரை சின்னத்திலே நிற்பவரை வெற்றி பெறச் செய்து தேர்ந்தெடுத்து தென்காசி பாராளுமன்ற உறுப்பினராக அவரை ஆக்குவோம். அப்படி ஆக்கினால் தென்காசி வடகாசிக்கு சமமாக ஒரு உயர்ந்த காசியாக மாறும். வடபுலத்தினுடைய அத்தனை பார்வையும் தென்புலத்தின் உள்ள இருக்கக்கூடிய தென்காசி மீது படும். அதன் மூலமாக தமிழகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி உயரும். எனவே தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக ஜான் பாண்டியன் அவர்களை தாமரை சின்னத்திலே முத்திரையிட்டு தேர்ந்தெடுத்து வெற்றி பெறச் செய்வோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே அரசியல் அனுபவம் பெற்றவர், அமைச்சராக இருந்தவர். இப்போது சட்டமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பணியாற்றுகிறார். அவருடைய அனுபவம் அத்தனையும் நமக்கு கிடைத்த சொத்து. அந்த அனுபவத்தை முழுவதுமாக திருநெல்வேலி மக்கள் பயன்படுத்தி கொண்டு திருநெல்வேலி ஏதோ கலவரங்களுக்குத்தான் பெயர் பெற்றது என்று வாய் கூசாமல் பேசுகின்ற அத்தனை வாயையும் அடைத்து இது வளர்ச்சிக்கான நகரம், உயர்வுக்கான நகரம், ஒற்றுமைக்கான நகரம் என்று நாம் உறுதி செய்வோம். நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அதன் மூலமாக ஒரு மிக பெரும் வளர்ச்சியை திருநெல்வேலி பெறுவதற்கு நாமே பெரும் வழிவகுப்போம். மீண்டும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பலமுறை மத்திய அமைச்சரவையிலே பங்கு பெற்றவர், பிரம்மச்சாரி, அரசியலிலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர், தமிழ் மண்ணுக்காகவும் குறிப்பாக குமரி மண்ணுக்காகவும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பவர், வாழும் காமராஜர் என்று அன்போடு நம்மால் அழைக்கப்படுபவர் சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் கன்னியாகுமரியிலே ஒரு வாய்ப்பு தருவோம். தாமரை சின்னத்திலே வாக்களிப்போம். குமரி முனை, கன்னியாகுமரி, நாகர்கோவில் பாராளுமன்றம்
தேசியத்தோடு எப்போதுமே இருப்பது, ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், மத துவேஷங்களுக்கு அப்பாற்பட்டது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் தான் அங்கு வெற்றி பெற முடியும் என்கின்ற மாயையை ஒழித்து கட்ட பாஜகவுக்கு, தாமரைக்கு, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். டிடிவி தினகரன் அவர்கள் அரசியல் ரீதியாக ஆளுமை பெற்றவர், நிர்வாகத்திறன் பெற்றவர், இளைஞர். அவருடைய கட்சியிலே பெரிய மாற்றங்களை செய்தவர். ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். தேனியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேனி போல வேலை செய்ய வேண்டும். உயிருக்கு, குடும்பத்துக்கு உணவாக இருப்பது அரிசி மற்றும் சமையல் சாமான்கள். இவைகளை பக்குவமாக எப்படி குக்கர் நம் உடலுக்கு தேவையான வகையிலே மாற்றுகிறதோ அதுபோல தேனியை நம்முடைய வாக்காளர் பெருமக்களுக்கு தேவையான வகையிலே மாற்றி அதன் மூலமாக அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற ஒரு ஒப்பற்ற இளைஞராக டிடிவி தினகரன் அவர்கள் இருப்பார்கள். ஏற்கனவே இருந்து காட்டி இருக்கிறார்கள். குக்கருக்கு கூட ஒரு எல்லை உண்டு. அதிகமாக சூடுபடுத்தினால் உள்ளுக்குள்ள அழுத்தம் தாங்காமல் வெடித்து சிதறலாம். ஆனால் தினகரன் எவ்வளவு பிரஷர் கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதிகமாக வேலை செய்வார். உங்களுடைய அழுத்தங்கள் அவருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. ஆனால் நேர்மறையாக அவர் உங்களுக்கு உழைப்பார். எனவே அவருக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமான டிடிவி தினகரன் அவர்களை வெற்றி பெற செய்வோம். முக்கணிகளில் முக்கியமானது பலா. ஒரே படத்துக்குள் 50 முதல் 500 சுளை வரை இருக்கும். அத்தனையும் தேன் சொட்ட சொட்ட இருக்கும். அத்தனையும் ரசித்து சாப்பிடலாம், சுவைத்து சாப்பிடலாம். ஆனால் அத்தனையும் ஒருவரே சாப்பிட முடியாது. அதுபோல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அத்தனை பேருக்கும் இன்சுவையாக இருப்பவர், பலாப்பழமாக இருப்பவர், ஒவ்வொரு சுளையாக இருப்பவர், ஒவ்வொருத்தருக்கும் விருப்பப்படுகின்ற அளவுக்கு செயல்பாட்டிலே செய்து காட்டுபவர். ஏற்கனவே முதல்வராக, துணை முதல்வராக இருந்து செயல்திறன் மிக்கவர் என்பதை நிரூபித்து காண்பித்தவர். ராமநாதபுரத்திலே போட்டியிடுகிறார். மிக முக்கியமான நகரம் அது, பாராளுமன்ற தொகுதி. அங்கு இவர்கள்தான், இந்த சமூகத்தினர் தான் வெற்றி பெற முடியும் என்று ஏற்கனவே கூட்டணி மூலமாக ஒரு மாய மாலத்தை திமுக அணி காண்பித்தது. அப்படி இல்லை, அது தேசிய நகரம். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், ராமநாத சுவாமியினுடைய நகரம். அது காசியையும் இணைக்கிறது. இந்தியாவினுடைய அத்தனை பகுதிகளுக்கும் சொந்தமானது. அது எங்கள் நாட்டிலே, இந்தியாவிலே இருக்கிறது. ஆகவே அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கின்ற வேட்பாளரை அது தேர்ந்தெடுக்கும். அந்த வகையிலே ஓபிஎஸ் அவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கும் என்பதை ராமநாதபுரம் மக்கள் இன்றைக்கு பலாப்பழ சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி சௌமியா அன்புமணி சமீபத்திலே பல மொழிகளிலே அவர் பேசிய பேச்சை கேட்டேன். தமிழ்நாட்டில் தமிழை தவிர, ஆங்கிலத்தை தவிர மற்றவற்றுக்கு இடமில்லை என்று சொன்ன காலத்தில் கூட எல்லா மொழிகளையும் கற்று நான் இந்தியாவில் இருக்கிறேன், நான் அத்தனை மொழிகளையும் கற்கின்ற ஆர்வமும் ஆசையும் எனக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்தவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அதன் மூலமாக எல்லா தரப்பு மக்களையும், எல்லா ஜாதியினரையும், எல்லா மதத்தினரையும், எல்லா ஊர்க்காரர்களையும் நான் நேசிக்கிறேன் என்று அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சகோதரி தர்மபுரியிலே வெற்றி பெற வேண்டும். அதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு முன் மாதிரியாக, மாடலாக அவர் இருக்க வேண்டும். அதற்காக அவருக்கு மாம்பழ சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மாம்பழ சின்னத்தில் நிற்கின்ற மற்ற பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை சகோதரர்களுக்கும் நீங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும் என மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள்.